ஜீரோ ஆகக்கூடாதமா? வேலைப்பாடு ஜீரோ ஆகக்கூடாதமா? இதை கண்டுபிடிக்க தெரியாத ஏசி ராமானுஜம் அவர் அறிவில்லாத அதிகாரியா? இன்ஸ்பெக்டர் ஜெயசேகர் அறிவில்லாத அதிகாரியா? டிசி ராஜராஜ் அறிவில்லாத அதிகாரியா? இஸ்லாம் புகாரியும் முகமது ஸ்டாலின் நடமாட விட்டு இவங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்களா? அப்படி வரல வருகிறா இல்லையா? அப்புறம் என்ன பதில் சொல்ல போது அரசாங்கம்? இஸ்லாம் புகாரி எந்த தவறும் செய்யவில்லை. சிறைவாசிகளை இருக்கிற அப்பாவி சிறைவாசிகளை விடுதலையாக்குவதற்காக கடுமையான சட்டரீதியான போராட்டங்களை செய்கிற காரணத்தினால் சிறைவாசிகளை வெளியே வரவிடக்கூடாது என்ற சூழ்ச்சிகளை கையாண்டு கொண்டு காவல்துறை திட்டம் போட்டு, உளவுத்துறை குறிப்பாக திட்டம் போட்டு இங்க இருக்கிற அப்பாவி இளைஞர்களை தாக்கியிருக்கிறது. அது விளைவே இன்றைக்கு மேலப்பாளையத்தில் மட்டும் 6 நபர்கள் பெங்களூர் குண்டுவெடிப்பிலே வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் விடிவென்ன என்று கேட்டால் முஸ்லீம் சமுதாயம் அமைப்புகள் 1000 இருந்தாலும் அரசாங்கம் தோன்றி நான் 7 லட்சம் பேர் இருக்கிறேன், 8 லட்சம் பேர் இருக்கிறாய் என்று சொன்னவுடன் ஆஹா ஒருத்தர் அதான் மிகப்பெரிய நமக்கு பெருமை வந்துவிடக்கூடாது, நாம் 8 லட்சம் பேர் இருக்கிறோம். 8 லட்சம் எதற்கு விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக குரல் கொடுத்த இயக்கங்கள் தான் எங்கே படுது? விஸ்வரூபம் படத்தில் முஸ்லீமை தீவிரவாதியாக என்று சொன்னான்னு சொல்லி நீ போராடின. ஆனால் உண்மையில இஸ்லாம் புகாரியை அப்பாவியை தீவிரவாதி என்று வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப எங்கடா போனீங்களா? எங்க போன? எந்த ஏகத்துவத்தை சொல்லி ஏமாற்றுகிற உலகத்தை? வேதனையான சம்பவம். அல்லாஹ் சொல்ல நன்மையான இறைச்சமான காரியங்களை ஒன்று சேர்ந்து பண்ணுங்கள் என்று சொன்னார். நான் பூமியின் அடையாளம் கிடையாது. யார் ஒன்றாலும் பிரவாட்டம் பரவாயில்லை. சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் என்றைக்கினாலும் கட்சி சமுதாய இயக்கங்களின் தலைமைகளை பாகுபாடை கலைந்துவிட்டு என்றைக்கும் இன்ஷால்லா ஒரே அணியிலே கூடி அரசாங்கத்திற்கு சவாலாகத்தான் இருப்போம். வழிய அரசாங்கத்திற்கு சவாலாகத்தான் இருப்போம். அப்துல் கொலைக்கு இன்ன வரைக்கும் நியாயம் கிடைக்கல. யாருப்பா அப்துல் ரசீதை கொலை செய்தார் என்று கேட்டால் அப்ப மட்டும் செஞ்சான். அப்ப நம் மகன் மைதீன் பட்டேலை கொலை செய்தார் வழக்கு பதிவு செஞ்சான். பாரதிய ஜனதா அலுவலகத்தில் குண்டு வைப்பதற்கான என்ன காரண காரியத்தை காவல்துறை கண்டுபிடித்திருக்க விளக்கம் சொல்லு. என்ன காரண காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறது? ஏதாவது தம்பரான ஒரு காரணம் சொல்லுப்பா. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை நாசப்படுத்தப்படணும். என்ன இஸ்லாம் புகாரி என்ன பவுலரா? இஸ்லாம் புகாரி பவுலரா? முகமது சாலி லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனடா? அல்லது இவங்க ஐபிஎல் டீம்ல தேர்ந்தெடுக்காதனால என்னடா இஸ்லாம் புகாரி டீம்ல தேர்ந்தெடுக்கல ஐபிஎல் முன்வைக்க போனார்களா? அல்லது பாரதிய ஜனதா அலுவலகத்திலே நாளை கர்நாடக முதல்வராக இஸ்லாம் புகாரி போட்டியிட போனாரா? என்ன காரணத்தை சொல்கிறீர்கள்? நல்லா கவனிச்சு பாருங்க. பிஜேபி பாரதிய ஜனதா அலுவலகத்திலே கர்நாடகாவிலே குண்டு வெடிக்கிறது. இந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அப்துல் சம்பத் கோயம்புத்தூர் அவர் வீட்டு முன்னாடி குண்டு வெடிக்கிறது. இங்கே நாகோரை சேர்ந்த இந்துத்துவ சக்தியை சேர்ந்தவர்கள் வெட்டப்படுகிறான். இதற்கெல்லாம் காலவரிகளை பார்த்தால் இந்துத்துவ சக்திகளை வலுக்கின்ற வேலையை இந்த அதிகாரிகள் திட்டமிட்டு செல்வார்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சாமியார் வந்திருக்கான். இந்த சாமியார் அர்ஜுன் சம்பத்தோடு சேர்ந்து கோவையிலே பயணம் சென்றிருக்கிறார். காவல்துறைக்கு தெரியாத அந்த சாமியார் யாருன்னு? அந்த சாமியாருக்கு அர்ஜுன் சம்பத்துக்கும் பிடியில் ஏற்பட்ட உறவு என்ன? எப்படி அந்த சாமியாருக்கும் அர்ஜுன் சம்பத்துக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டது? அங்கிருக்கிற கோயில் பிரச்சனைகளுக்கு கர்நாடக சாமியார் வந்திருக்கிறான். அர்ஜுன் சம்பத் வீட்டுக்கு குண்டு வெடிக்கிறது, பெங்களூரில் குண்டு வெடிக்கிறது. அடுத்தால நாங்க 9ஆம் தேதி கடந்த 9ஆம் மாதம் 23ஆம் தேதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்து நாங்கள் போராட்டம் நடத்தோம். நாங்கள் சட்ட ஒழுங்கை மீறியதாக சொல்லி எங்கள் மீது தடியடி நடத்தினார்கள். ஆணும் பெண்ணும் வித்தியாசம் வராம ஓட விட்டு அடித்தார்கள். வழக்கு பதிவு செய்தார்கள். எப்படி வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் வீடுகளை எப்படி தேடினார்கள் காவல்துறை? எங்கள் வீடுகளிலே புகுந்து கம்பிகளை உடைத்துக் கொண்டு வந்து தேடினார்கள். உங்கள் காவல்துறைக்கு உண்மையில செம்புறந்தான். மணியனைய மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் வீட்டை உடைத்தது போன்று நீ உண்மையான செம்புறந்தா பெரும் ராதாகிருஷ்ணன் வீட்டை ஆம்ல உடையா பார்ப்பேன். சவால் விட்டு 56 பஸ் உடைச்சான். பிஜேபி காரன் 56 பஸ் உடைச்சிருக்கான்.
நீ ஆம்பளன்னா உன் ராதாசன் வீட்டு கம்பியை விட மகனே நாளைக்கு நான் குற்றத்தை ஒத்துட்டு உள்ள வரணும். கொட்ட பயிலாம் எங்களை அடிச்சுக்கலாம். பொம்பளை அடிச்சுக்கலாம். பொம்பளை அடிச்சுக்கலாம். நீங்க ஆம்பளன்னா 56 பத்து நான் சவால் முதல் கொள்ளி அடித்தான்டா. பிஜேபி காரன், இந்து முன்னணிக்காரன். நாங்க ரோட்ல 2 நிமிஷம் நின்ன உடனே சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு கம்பத்துக்கு நட்டமாண்டிக்கிற காவல்துறை 56 பஸ்ஸை உடைச்சி 9 மணி நேரம் டிராபிக்கை ஜாம் பண்ணா கன்னியாகுமரியில. கேரள தமிழக போக்குவரத்து நடைபெறல. ஆம்பளன்னா அதை தடுக்க வேண்டியதானே? முஸ்லீம்னா இழுச்ச வாங்க எவனா அடிக்கலாம், யார் வேணா வழக்கு போடலாம். இல்லை அமைதியாக காவல்துறை அதிகாரிகளே, எங்களுக்கு இஸ்லாம் ஒரு தெளிவான பாடத்தை கொடுத்திருக்கிறது. மூமின்களுக்கு உலக வாழ்க்கை இன்றைக்கும் சிறைச்சாலை தான். ஆனால் நாளை மறுமை நாளை நீயும் நானும் ஆடை இல்லாமல் 60 மணி உயரத்தோடு செருப்பில்லாமல் நிர்வாகம் இருக்கிற நாளில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எங்களுக்கு மகிழ்ச்சியும் உன்னை எழுதுகிற தன்னுடைய அதுக்கு முன்னாடி ஒரே சந்தர்ப்பம் கைவாசல் இஸ்லாத்தில் சேர்ந்து வா. ஒரே சந்தர்ப்பம் கைவாசல் இஸ்லாத்தை சேர்ந்து மறுநாள் சொர்க்கத்தில் உன்னால் இல்லைன்னா நீ போட்டுக்க இந்த போலியான யூனிஃபார்ம் அந்த நாளில் கலட்டப்படும். நட்சத்திரங்கள் அசம சம்பவங்களை இல்லாத நிர்வாணமாய் ரப்பிலாளன் அங்கே வைத்திருப்பான். அதே போன்று முஸ்லிம் சமுதாயத்துக்கு சொல்கிறேன், நம்ம எதுவரைக்கும் அடிப்பான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகாபாக்களை பார்த்து தோழர்களே, ஒரு காலம் வரும் உங்களை நீங்கள் கடல் நுழைவது அதிகமாக இருக்கிறீர்கள், உங்களை எதிரிகள் விழுங்குவார்கள் என்று சொன்னார்கள். சகாபாக்கள் கேட்ட அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகளை விழுங்குவார்களா? அப்படி என்றால் எண்ணிக்கையை நாங்கள் குறைவாக கேட்டார்கள். இல்லை, நீங்கள் கடலில் நுழையாது இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நாங்கள் ஏன் எதிரிகளால் விழுங்கப்படுவோம் என்று கேட்டார்கள். உங்கள் உள்ளத்திலே வகன் என்ற நோய் ஏற்படும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, வகன் என்றால் இல்லை என்று கேட்டார்கள். நீங்கள் மரணத்தை வெறுப்பீர்கள், உலக வாழ்க்கையை ஆசைப்படுவீர்கள், அதனால் உங்களிடத்திலே வகன் என்ற நோய் ஏற்படும், எதிரிகள் உங்களை விழுங்குவார்கள் என்று சொன்னார்கள். மரணத்தை நேசித்து மறுமை வாழ்வை நேசித்தால் இந்த எதிரிகள் நம்மை விட்டு ஓடுவார்கள். அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஆட்சி கூட அல்லாஹ் ஆட்சியின் காலத்தை நாமே தருகிறோம். புரிந்து கொள்ளுங்கள். முஸ்லிம்கள் பழகினதாக இருந்தால் நாங்கள் உண்மையாக இருந்தால் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறான். உன்னுடைய படைகளை ஜனநாயக ரீதியாக நாங்கள் எதிர்க்க தயாராக இருக்கிறோம். அமைப்புடைய கொள்கையெல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு அல்லாஹ்வுக்காக ஒரே குடைகளை நிற்பதற்கு தயாரின் அடையாளமாகத்தான் எஸ்டிபியை அழைப்பு கொடுத்த போது இந்த மாமன்றத்திலே மனித மக்கள் முன்னேற்ற கழகத்துக்காக நம்ம எண்ணம் ஏன் தெரியுமா? இச்சாம் புகாரி அப்பாவி நாளை அதே நிலை இனத்துக்கு ஏற்படலாம், அன்புடையமா ஜிரான் பாவைக்கு ஏற்படலாம். யாராக இருந்தாலும் களத்திற்கு எதிர்த்து கேட்பதோடைய இது பின்வாங்குதல் என்பது முஸ்லிம் சமூகத்தின் கிடையாது என்பதை அடையாளமாகத்தான் அரசாங்கமே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு, மத்திய அரசாங்கங்களை தலையிட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதே போன்று காவல்துறை மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடக்கின்ற பொழுது இச்சாம் புகாரி அவரை பிடிபட்டு அவர் தீவிரவாதிய தொலைக்காட்சியை காட்டிட பொழுது சட்டமன்றத்தில் எந்த அரசியல் கட்சி நமக்காக பேசவில்லை. யாரா பேசியிருக்காரா? எந்த அரசியல் கட்சியா பேசியிருக்கா? இஸ்லாமிய இயக்குநர் உட்பட நான் யாரையும் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். நமக்காக கொலை கொடுக்க போது யார்? சட்டமன்றத்திலே அப்பாவிகள் பாதிக்கப்பட்ட போது கொலை கொடுத்த நாதி இல்லை. இந்த அரசியல்வாதிகள் தான் நம்மிடத்தில் ஓட்டு சேகரிக்க வருவார்கள், ஓட்டு கேட்டு வருவார்கள். முஸ்லிம்களே, உங்கள் பாதுகாவலர் நாங்கள் தான் ஓட்டு கேட்டு வருவார்கள். அப்படி என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை இதே போன்று அனைத்து சமுதாய